வணக்கங்க ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? கோவிந்தனா பாப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஐயா. பாப்பா உட்காருப்பா. ஏது முக்கியமான விஷயமா? ஆமாங்க ஐயா, தேர்தல் நாள் வேற நெருங்கிட்டு இருக்கு. உங்களுக்கும் நம்ம ஊரில் பெரிய செல்வாக்கு, அதான் உங்களை ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்ததுயா, அடுத்த 5 வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க. இந்த 5 வருஷத்துலேயும் நீங்களும் எத்தனையோ கட்சியும் மாறி இருக்குங்க. எது உங்கள் கட்சின்னு எனக்கும் தெரியலையாப்பா. ஏதாவது ஒரு திட்டத்தோடு வந்திருக்கீங்களா? புரியலைங்க ஐயா, என்ன சொல்கிறீங்க? மக்களுக்கு ஏதாவது செய்ய போகிற திட்டத்தோடு வந்திருக்கீங்களான்னு கேட்டேன். அதுவா ஐயா, மக்களுக்கு நிறைய நல்ல திட்டங்கள்லாம் இருக்குது. இது வரைக்கும் நம்ம கட்சி சார்பாக மக்களுக்கு செய்கிறதா சொல்லியிருந்த நல்ல திட்டங்களையெல்லாம் நிறைவேற்றிருக்கோமா? ஒன்றுமே இல்லையாப்பா. அதுதான் இந்த முறையும் ஐயா, நம்ம திட்டத்துடைய சிறப்பம்சங்கள்லாம் நான் உங்களுக்கு சொன்னாதாயா புரியும். ஐயா நல்லா கேட்டுக்கோங்க, இதுதான் நம்மளோட முதல் திட்டம். நீர்நிலைகள்லாம் நான் தெர்மாக்கோல் போட்டு பாதுகாக்க மாட்டேன். நீர்நிலைன்னு ஒன்று இருந்தால் தானே பாதுகாக்க. அதனால் அது எல்லாத்தையும் தூத்துட்டு அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டி வாடகைக்கு விட போகிறோம். அடுத்தபடியாக நம்மளோட அற்புதமான 2வது திட்டம் ஐயா, நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அழிவை தரக்கூடிய மதுவை தேடி இனிமேல் நம்ம யாரும் போக வேணாம். அது இனிமேல் நம்ம வீட்டை தேடியே வர மாதிரியே செய்ய போகிறோம் ஐயா. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ட்ரெய்லர் தான். 3வது திட்டம் தான் மெயின் பிக்சரே. நம்ம நாட்டோட ஆட்சி மொழியாக இருக்கிற தமிழ் மொழியை நீக்கிட்டு ஹிந்தியை ஆட்சி மொழியாக்க போகிறோம் ஐயா. விளைநிலங்களை எல்லாம் மனை நிலங்களாக்கி விவசாயத்தை அழித்து இனி சோத்துக்கு பதிலாக நம்மளாம் பீட்சா சாப்பிட போகிறோம் ஐயா. என்னையா? பீட்சா ஐயா, பீட்சா. எப்படி நம்ம திட்டம்? அருமையான திட்டம்யா. உங்கள் திட்டத்தில் நாடு ஐயா அதெல்லாம் இருக்கணும் ஐயா. முதல்ல இதை பிடிங்கய்யா. என்னையா அது? யோ அதை புடியா. இந்த பணத்தை கொண்டாந்து எங்கள்கிட்ட கொடுக்கறது 5 வருஷத்துக்கு இதை கொடுத்து எங்கள் வாயை அடைச்சிடுறது. வாங்கி தான் பூட்டு போட்டுறீங்களே. இந்த பணத்தை தொட்டு நான் வாங்கினேன்னா என் ஓட்டை நான் விற்றதுக்கான சமம். வந்த வழியை பார்த்துட்டு போங்கய்யா. வழிக்கு வரமாட்டேங்கிறாரே. நம்ம ஒரு திட்டத்தோடு வந்தால் இவர் ஒரு திட்டத்தோடு இருக்காரு. நம்ம திட்டம் பிடிக்கலையோ. சரி வாப்பா கிளம்பும். தம்பி நில்லுங்க, இங்கே வாங்க. வணக்கம். 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 நீங்கள் பேசி இருந்தாலும் கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்போ கொண்டுட்டு வந்தீங்கல்ல, அதை என்கிட்ட கொடுத்துட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன். அம்மா நல்ல வேலைங்கம்மா, நீங்கள் தான் நம்ம நாட்டை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க. சரி வாங்க. நில்லு. என்ன? நான் இவ்வளோ தூரம் சொல்லி கை நீட்டி வாங்கியிருக்கியே, அதுக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கு நாட்டு நடப்பை பற்றி என்ன தெரியும்? பேசாமல் போங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எல்லாம் திருந்தவே மாட்டீங்க. ஓட்டுக்கு நோட்டு, நாட்டுக்கு வேட்டு.